ஜெபம் பண்ண கிடவோம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அவர் உன் வாசல்களின் தாழ்பாடுகளை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான மனமகிழ்ச்சி நாளின் காலை ஆராதனை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாமே இந்த ஆராதனை வேளையிலும் மத்தியில் எழுந்தருளி தெய்வீக பிரசன்னத்தாலும் கிருபையினாலும் எங்கள் ஒவ்வொருவரும் நிறைத்து இந்த ஆராதனையின் ஆசீர்வாதங்களை நாங்கள் நிரப்பேற வேண்டும் என்று ஆண்டவரின் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் உண்மை நாங்கள் தொழுது ஸ்தோத்திரிக்கிற கிருபை தாரும். ஆராதனை துவக்கம் முடியும் மட்டும் ஆளுகை இருப்பதாக ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 121 பாமாலை 103 பாடுவோம். என் அருள் நாதா இயேசுவே சிலுவை காட்சி பார்க்கையில். கீதம் 121 பாமாலை 103 பாடுவோம். துன்மார்க்கன் தான் செய்த துர்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானையாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவைதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதமுள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களை நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக
நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாய் இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வலிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாய் எங்களுக்கு இறங்கும். தப்புதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபையை செய்தருளும். ஆமேன். நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருள் செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாக இத்தனது நாம் செய்கிறவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு நாளெல்லாம் மாசு இல்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக.
முறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 73ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை முறையாக வாசிப்போம். 73ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை முறையாக வாசிப்போம். சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். நரற்படும் வருத்தத்தில் அகப்பட்டார்கள், மனுஷர் அடையும் உபாதியை அடைந்தார்கள். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள், அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் முடிய. ஏசாயா 53:1 முதல். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் என்பதே. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. 51ஆம் சங்கீதத்தை நாம் பாடுவோம்.
Amen.
வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் முடிய. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் முடிய. மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவினுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கே உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். விருத்த சேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படிக்கு நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாகாதிருப்பானாக. கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியுடனே கூட இருப்பதாக. ஆமேன் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பகுதி வாசித்தாயிற்று. வானத்தையும் பூமியும் படைத்த
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே இரங்கும். கர்த்தாவே இரங்கும். கிறிஸ்துவே இரங்கும். கிறிஸ்துவே இரங்கும். கர்த்தாவே பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட எங்களுக்கு தாரும். எங்கள் விரோதமாய் குற்றம் செய்தவர்களே, நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்கள் மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்கப்படாமல் தீமையை விலக்கிக் கொள்ளும். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்கள் காண்பியோ. உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியோ. கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. உம்முடைய சித்தத்தை கர்த்தாவே எங்கள் காலத்து சமாதானத்தை கட்டளை ஏடோ. பராபரனே எங்கள் இதயத்தை சுத்திகரியோ. உம்முடைய பிரஸ்தாவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாதேயும். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு முன்வரும் 2ஆம் ஞாயிறு சுருக்க ஜெபம். லெந்து 5ஆம் ஞாயிறு. இன்றைய சிந்தனைக்குரிய பொருள் சிலுவை ஒரு புதிய பார்வை. கிருபை நிறைந்த ஆண்டவரே, சிலுவை பாதையில் எங்களை நடத்தும் திருக்குமாரனைப் போல் கடைசி வரை தாழ்த்தி வெறுமையாக்க கற்றுக் கொடுப்பீராக. எங்களை வெறுத்து சுயத்தை அகற்றி பிறரை நேசிக்க கிருபை செய்யும். துன்பங்களை மனம் முவந்து சகிக்க பலன் தாரும். தீங்கு நாட்களில் கூடார மறைவில் ஒளித்து வைத்து கண்மலை மேல் உயர்த்தி வெட்கப்பட்டு போகாதபடி காத்தருள வேண்டுமென்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் என்றென்றும் வீற்றிருந்த அரசாலும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவருமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம்.
மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் பேராயர்கள் மேலும் ஆயர்கள் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்கள் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்யச் செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரியக்கர்த்தரும் மத்தியஸ்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளிச் செய்வேன் என்று வாக்கருளி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடையாராய எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதம் 139 பாமாலை 102 பாடுவோம். இரத்தம் காயம் குத்தும். கீதம் 139 பாமாலை 102 பாடுவோம்.
கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளைக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் இந்த ஏஞ்சல் தொலைக்காட்சி மூலமாக உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன். விசேஷமாக இந்த வாய்ப்புகளை நமக்கு தந்து கொண்டு வருகிறேன் நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் ஒரு அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். நம்முடைய தனி ஜெபங்களிலே ஐயா அவர்களுக்காக அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். அது மாத்திரமல்ல, இந்த அருமையான ஊழியத்தை நாங்கள் மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் உங்களுக்கு ஒவ்வொரு வாரம் வழங்கி கொண்டு வருகிறோம். உங்களுடைய ஜெபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக, என்னோடு கூட இந்த ஊழியத்திலே கலந்து கொள்ளுகின்ற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை மிகுந்த அன்பு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு வாரமும் இந்த ஆராதனை வேளையை உங்களுக்கு வழங்குவதிலே எங்களுக்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ள தேவைன்னு சொன்னால் நீங்கள் இந்த ஊழியத்தை ஆதரிக்க முன்வரலாம். நிச்சயமாக அதனுடைய பலனை நீங்கள் இம்மையிலும் மறுமையிலும் ஆயிரமாக பெற்றுக்கொள்வீர்கள் என்பது சந்தேகம் கிடையாது. தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை வேளையை நமக்கு தாங்க முன்வந்திருக்கிற ஊட்டியை சார்ந்த அருமையான குடும்பத்தினருக்காக ஆண்டவர் அதிகமாய் துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன். ஒரு அருமையான வயதான பெற்றோர்கள், இந்த ஊழியத்தை அதிகமாக நேசிக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், அவர்கள் இந்த ஊழியத்தை தாங்க முன் வந்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே அருமையான வயதான பெற்றோர்களையும் தேவனுள் கொடுத்த அருமையான 3 பிள்ளைகளுக்காக, அவருடைய குடும்பத்தினருக்காக, பேர பிள்ளைகளுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த குடும்பத்தை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தை காண்பாய் என்ற வாக்கின்படி கர்த்தர் மேன்மையான ஆசீர்வாதங்களை இந்த குடும்பத்தினர் கொடுத்து வழிநடத்துவாராக. அதே போல் நம்முடைய ஊழியத்தை நேசிக்கின்ற அருமையான குடும்பத்தினருக்காக மூணாறிலிருந்து கோவிசார் பகுதியை சார்ந்த திருமதி அமராவதி பழனிசாமி, இந்த அருமையான குடும்பத்தினருக்காகவும் ஆண்டவரை துதிக்கிறேன். நம்முடைய ஊழியத்தை அதிகமாக நேசித்து தாங்கள் அருமையான பிள்ளைகள், கர்த்தர் தாமே அந்த குடும்பத்திற்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கட்டளையிடுவாராக. தேவன் கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக, அருமையான மகள் விஜி குருசாமி அவர்களுக்காக, அடுத்த மகள் ஜான்சி டேனியல் கில்பர்ட் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அருமையான சகோதரி ஜான்சி அவர்கள் சவுதி அரேபியாவில் இருக்கின்றார்கள். கர்த்தர் அருமையான சகோதரி, அவருடைய குடும்பத்தையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. தேவனர் கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக, ஜபரினா, ஜாஸ்பர் அருமையான பிள்ளைகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அதே போல் அடுத்த மகள் ஜாய்ஸ் ராஜசேகர் அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்தினருக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். தேவனோடு கொடுத்த அருமையான பிள்ளைகள் எஸ்தர் லக்ஷதாவுக்காக கர்த்தர் துதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளை ஒவ்வொருவரையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்கள் தேவனை கர்த்தர் சொல்லியபடியே அவர்களை ஆசீர்வதிப்பாராக என்ற வார்த்தையின்படி இந்த குடும்பத்தின் பிள்ளைகள் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பதாக. தேவ கிருபை உங்கள் அனைவரோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டும் உங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு நிமிடம் தலை வணங்கி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசும், என்னோடு கூட பேசும். இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொள்கிற வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த லெந்து காலங்களுக்குள்ளாக நம்ம எல்லாரும் பிரவேசிக்கும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கின்றார். இத்தனை நாட்களாக ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து இந்த நாட்களை விசேஷ விதமாக நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு தியான பொருள் சிலுவை. சிலுவையை குறித்து உங்களோடு கூட சில வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகின்றேன். நாம் வேத பகுதியாகி வாசியை கேட்ட கலாத்தியர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து இல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். இங்கு அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்றான்,
என்ன சொல்லுகின்றான்? அவன் மிக அழகாக சொல்லுகின்றான், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. இந்த உலகத்தில் நான் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிலுவை என்று சொல்லுகின்றான். இது சிலுவை என்பது என்ன? நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். ரோமருடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் கிளர்ச்சியாளர்களையும் பயங்கரமான குற்றவாளிகளையும் குற்றம் செய்தவர்களை, தேச துரோகிகளை அவர்களுக்கு மரண தண்டனைக்கு கொடுப்பதற்கு பயன்படுத்திய ஒரு கருவிதான், ஒரு கொலை கருவி இந்த சிலுவை. ஆக ஒரு சிலுவை நம்முடைய தேசத்திலே பயங்கரமான குற்றம் செய்தவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுப்பார்கள். தூக்கு கயிற்றிலே அவர்களை போடுவார்கள். அதே போலத்தான் இந்த சிலுவை, தூக்கு கயிற்றை போல. இந்த தூக்கு கயிறு பார்த்தாலே அநேகருக்கு பயம் வந்துடும். பார்த்துக்கிடுங்க, அதை நாம் யாரும் பார்க்க விரும்புகிறது கிடையாது. ஏனென்றால் அது ஒரு கொலை கருவி. ஆக நாம் அதை கண்டு அஞ்சுகிறோம். அதை நம் பக்கத்தில் வரக்கூடாது நாம் நினைக்கின்றோம். ஆனால் அதே கொலை கருவிதான் சிலுவை. அந்த சிலுவை இப்பொழுது புனிதமாய் இருக்கிறது. பவுல் சொல்லுகின்றார், நான் மேன்மை பாராட்ட வேண்டும் சொன்னால் இந்த சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அப்போ சிலுவை தான் ஒரு மேன்மையானது. நம்முடைய தேச பிதா என்று அழைக்கப்படுகிற காந்தியடிகள் எல்லாராலும் கடவுளைப் போல போற்றப்படுகிற நம்முடைய தேசத்தில் 200 ஆண்டு காலங்கள் ஆங்கிலேயருடைய காலங்களிலே அடிமைகளாக நாம் வாழ்ந்து கொண்டு வந்தோம். அவருடைய கரத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலையை பெற்று தந்த ஒரு பெரிய பெருமை யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகளுக்கு. ஆகவே தான் தேச பிதா என்று அழைக்கின்றோம். ஒருத்தர் பாட்டு பாடுவார், புத்தர், காந்தி, இயேசு. அப்போ இந்த இயேசுக்கு ஈக்குவலாக காந்தியடிகளை நம்முடைய தேசத்தின் மக்கள் வைத்திருக்கிறாங்க. அவர் ஒரு நாள் கோட்சே என்பவனால் சுடப்பட்டார். அவர் மரித்து போனார். இப்போ அவர் காந்தியடிகளை கொல்லுவதற்கு பயன்படுத்திய கருவி என்ன? துப்பாக்கி. இன்றைக்கு இந்திய தேசத்தில் யாராவது இது காந்தியடிகள் ஒரு பெரிய மகான், கடவுளை போல் இருக்கிறார், அவரை கொல்லுவதற்கு இந்த துப்பாக்கி தான் பயன்படுத்தப்பட்டது, ஆகவே இந்த துப்பாக்கி வச்சு வணங்குன்னு சொல்லி யாராவது வணங்குகிறார்களா? அந்த துப்பாக்கியால் சுட்ட இந்த மனிதன் கோட்சேக்கு கிடைத்த பரிசு என்ன தெரியுமா? தூக்கு தண்டனை, மரண தண்டனை. அவனுக்கு கிடைத்த பரிசு மரணம். ஆனால் கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நாம் தான் அடித்து கொலை செய்தோம். நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறுதல்கள். இயேசுவை சிலுவையில் அடித்தது யார்? நாம தான், நீங்களும் நானும் தான். ஆனால் இயேசுவை சிலுவையில் அடித்த நிமித்தமாக அவர் மரித்து போனார். 3 நாள் உயிரோடு கூட எழுந்தார். அது உண்மை. அவர் மரிப்பதற்கு காரணம் நீங்களும் நானும் தான். அப்போ இயேசுவை சிலுவையில் அடித்தது இயேசு ஒரு ஒப்பற்ற ஒரு தெய்வம். அப்போ நமக்கு என்ன தண்டனை கிடைச்சிருக்கணுங்க? கோட்சேயை விட அதிகமான தண்டனை கிடைச்சிருக்கணும். கோட்சேக்கு அவனுடைய ஜீவன் எடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இயேசுவை சிலுவையில் அறைந்த நீங்களும் நானும் நம்முடைய பாவத்தின் நிமித்தம் அடிக்கப்பட்டதுனால அவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால் நமக்கு கிடைச்ச பலன் என்ன தெரியுமா? நித்தியமான ஒரு ஜீவன். இதுதாங்க இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதனால தான் பவுல் சொல்லுகிறான், நான் அந்த உலகத்தில் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்து சிலுவை தான். ஏனென்றால் இது சிலுவை தான் தாங்க என் வாழ்க்கையில் நிலையான ஒரு வாழ்வு, நித்தியமான ஒரு வாழ்வு. உலகத்தில் மேன்மை அநேக காரியங்கள் குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். பவுல் அப்போஸ்தலனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது பிலிப்பியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்களிலே, நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயர் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். நான் ஒரு நீதிமான் என்று சொல்லுகிறார். நியாய பிரமாணத்தின்படி ஒரு குற்றம் கூட என்னை பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ரைச்சியஸ் மேனாக அவன் என்ன செய்திருக்கிறான்னா இருந்திருக்கிறான். அவன் சொல்ல அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், நான் யூதன்,
சிசிலிய நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்தில் பிறந்து இந்த நகரத்திலே கமாலியலின் பாதத்தரையை வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவளாக இருந்தேன். கமாலியுடைய பாதத்தில் அமர்ந்து கல்வி பயின்றவன். கமாலின் ஒரு பெரிய பிலாசபர், ஒரு பெரிய ஞானி. அவனுடைய பாதத்திலிருந்து படிப்பது சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. அந்த காலத்தில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஒரு பெரிய மேன்மையான ஒரு காரியம். பெரிய பெரிய கோடீஸ்வரங்க தான் அங்கே போய் படிப்பாங்க. சாதாரணமானவங்களாம் போய் படிக்க முடியாது, பார்த்துக்கிடுங்க. அதே போல தான் கமாலியுடைய பாதத்தில் அவன் சொல்கிறான், நான் இவ்வளவு பெரிய பாராட்டும்படியான அநேக தகுதிகள் எனக்கு இருக்கிறது. ஆனால் இவ்வளவு பெரிய மேன்மைகள் இருந்தாலும் கூட நீங்கள் நானும் மேன்மை பாராட்ட வேண்டும் என்ற எதை குறித்து மேன்மை பாராட்டணும்னு பார்த்தீங்கன்னா சிலுவை தான் பார்த்துக்கிறோம். இந்த உலகத்தில் பலர் பல காரியம் குறித்து மேன்மை பாராட்டுவாங்க. ஆனால் நமக்கு மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் ஒன்றே ஒன்று, சிலுவை. இந்த சிலுவை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்கும் பொழுது 2 வகையான சிலுவையை நாம் என்ன சொல்லணும்னா பார்க்கலாம். ஒன்று மனிதர்கள் சுமந்த சிலுவை, இன்னொன்று இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவை. மனிதர்கள் சுமந்த சிலுவை என்ன? நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 39 முதல் 41 வரை உள்ள வசனங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு சிலுவையில் அறையப்பட்ட கள்ளன் ஒருவன் சொல்கிறான். 2 கள்ளன் அறையப்பட்டாங்க, இயேசுநாதருடைய இடது பக்கத்திலும் வலது பக்கத்திலும். ஒருத்தன் சொல்கிறான், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் என்னையும் ரட்சித்துக்கொள் என்று சொல்லி பரியாசம் பண்ணுறான், தூஷிக்கிறான், பல காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிறான். ஆனால் ஒரு கள்ள என்ன சொல்கிறான்? வலது பக்கத்து கள்ள அவன் சொல்கிறான், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், ஆனால் இவர் அப்படி கிடையாது, இவர் நீதிமான் என்று சொல்லுகிறான். நானும் இன்றைக்கு தண்டிக்கப்படுகிறோம் சொன்னால் நாம் செய்த தவறுகள், தேசத்துக்கு எதிரான காரியங்களை செய்தோம், அநேக குற்றங்களை செய்தோம். ஆகவே இந்த கொலை தண்டனை, மரண தண்டனைக்கு நம்மை நியமித்திருக்கிறார்கள். நானும் சிலுவை அடிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல என்று சொல்லி அவன் சொல்லுகிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நியாயமான ஒரு சிலுவை இருக்குது. அது என்ன சிலுவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தப்பு பண்ணணும்னா அதுக்கு ஏற்ற தண்டனை கண்டிப்பாக நிச்சயம்னா கிடைக்கும். பார்த்துக்கிட்டீங்க, இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், வேதனைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்படி வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தவறு செய்திருப்பாங்க, ஏதாவது ஒரு தேவையில்லாத காரியத்தை செய்த நிமித்தமாக அவங்க பல கஷ்டங்களை பட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் எடுச்சுன்னா வந்திருக்கும். பார்த்துக்கிட்டேங்க, இது நியாயமாக அவர் படுற பாடுகள் தான். இன்னொரு சிலுவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே மத்திய சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில், சிரேனே ஊரானாகிய சீமோன் என்னப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி பலவந்தம் பண்ணினார்கள். பலவந்தம் பண்ணப்பட்ட ஒரு சிலுவை இது. இந்த சிலுவையை இந்த சிரேனே ஊரானாகிய சீமோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தற்செயலாக அந்த ஊருக்கு எருசலேமுக்கு வந்தவனை பிடிச்சி இயேசுவர் சுமந்து கொண்ட சிலுவை அவரை சுமக்க முடியல, கீழே விழுகிறார். அந்த சிலுவையை தூக்கி அவனை பிடிச்சி அவன் கழுத்தில் நினைச்சு தான் தூக்கி வைக்கிறான். அவன் விரும்பி ஏற்றுக்கொள்ளவில்லை, பலவந்தமாய் சுமக்கப்பட்ட ஒரு சிலுவை. சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் சில பாடுகளை வழியே இல்லாமல் பலவந்தமாய் சுமக்கின்ற ஒரு சூழ்நிலைகள் வருகிறது. ஒரு முறை ஒரு குடும்பத்திற்கு வீட்டுக்கு நான் ஜெபிப்பதற்காக சென்றேன். ஒரு அருமையான தாயார், அந்த குடும்ப தலைவர் கிடையாது, 3 பிள்ளைகள். மூத்த மகளுக்கு 33, 34 வயசு ஆகிவிட்டது. நல்ல வேலை பார்க்கிறான், ஆனால் இன்னும் திருமணம் ஆகலை. நான் அம்மா பார்த்து கேட்டேன், ஏம்மா பாப்பாவுக்கு இன்னும் திருமணம் நடக்கலை, திருமணம் செய்ய ஒழுங்கு பண்ணலையா? ஐயா, நாங்கள் இப்போ தான் பார்க்க ஆரம்பிக்கிறோம், வயது அதிகமானதுனால தள்ளிக்கொண்டே போய் விடுகிறது, நீங்கள் ஏன் இவ்வளோ டிலே பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க, என்னுடைய கணவர் சின்ன வயதிலே மரித்து போனார் ஐயா. 3 பிள்ளைகளும் குட்டி குட்டி பிள்ளைகளாக இருந்தாங்க. கஷ்டப்பட்டு சின்ன சின்ன வேலைகளை செய்து என்னுடைய பிள்ளைகளை படிக்க வைத்தேன். மூத்த மகளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அவளை ஒரு வேலை பார்க்கும்படியான ஒரு கிருபைகளை தேவன் கொடுத்தார். அவள் நல்ல இப்போ சம்பளம் வாங்க ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு திருமண வயது வந்துச்சு. அவள் திருமணம் ஆகிட்டா அப்படின்னாச்சுன்னா நான் அவளுக்கு நிறைய செலவு செய்ய வேண்டியிருக்கும்.
அதுக்கப்புறம் மீண்டும் என் குடும்பம் படுத்துரும். என் குடும்பத்தை எழுப்பதுக்கு ஆள் கிடையாது, பொருளாதாரம் கிடையாது. அதனால் அவள் என்ன செய்தானா, தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணான். இன்னும் 2 தங்கச்சிமார்கள் எனக்கு இருக்கிறாங்க. அவர்களுக்கும் கல்யாணம் படிக்கணும், வேலை கிடைக்கணும், அதுக்கப்புறம் நான் திருமணம் செய்து கொள்ளுன்னு சொல்லி அவள் எவ்வளவோ நான் ஃபோர்ஸ் பண்ண கல்யாணம் முடிக்க வேண்டாம் அப்படின்னு மறுத்து விட்டாள். குடும்பத்துடைய பாரத்தை அவள் ஒருவளாய் சுமந்தாள். ஐயா, நானும் பலவீனப்பட்டு நோய்வாய்ப்பட்டு விட்டேன். ஏன்னா வேலைக்கு போக முடியாது. என் மகளுடைய ஒரே ஒரு வருமானத்தை வைத்து மாத்திரம்தான் மீதமுள்ள 2 பிள்ளைகளை என்ன செய்யனாக்கி நல்ல நிலைமை கொண்டு வரணும். ஆண்டவருடைய கிருபையில் அந்த 2 பிள்ளைகளையும் படித்து அவர்களுக்கு நல்ல ஒரு வேலையும் கிடைத்து திருமணம் செய்து கொடுத்து விட்டேன். இப்போதான் ஐயா கொஞ்சம் ரிலீஃப். ஆனால் இவருடைய தன்னுடைய இளம் பிராயத்தை முழுவதும் என்ன செய்தார்னா குடும்பத்திற்காக முற்றிலுமாய் அர்ப்பணித்து விட்டார். பலவந்தமாய் அவள் மீது சுமத்தப்பட்ட ஒரு பாரம், பெற்றோர்கள் சுமக்க வேண்டிய அந்த பாரத்தை தாமே சுமந்து கொண்டாள். அநேக குடும்பங்களில் அப்படித்தான் இருக்கும். நியாயமாய் சில சிலுவை சுமக்கின்றேனுங்க, நிறைய குடும்பத்தை சுமந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னொரு சிலுவை பலவந்தமாக சில பேர் என்ன செய்திருப்பாங்கன்னா, ரொம்ப நெருங்கினவங்க அவசரத்துக்கு ஒரு பண உதவிக்காக என்ன செய்திருப்பாங்கன்னா ஒரு ஜாமீன் கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பாங்க. பணத்தை வாங்கினவன் ஏமாத்திட்டு ஓடி இருப்பான். இப்போ இவங்க லட்சக்கணக்கான பணத்தை திருப்பி செலுத்த வேண்டிய ஒரு பெரிய ஒரு வேதனை. நம்பினவங்க சொந்தக்காரங்க மோசம் போக்கிட்டாங்க. பலவந்தமாக சுமக்கின்ற ஒரு சிலுவை. அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கடினமான பாதையின் வழியாக நான் கடந்து சென்று கொண்டு வருகிறோம். ஆனால் இன்னொரு சிலுவை இருக்கிறது. அது எந்த சிலுவைன்னு பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். இயேசு கிறிஸ்து சுமந்த ஒரு சிலுவை. இது என்ன சிலுவை தெரியுமா? நம்முடைய பாவங்களெல்லாம் சுமந்த, நம்முடைய அக்கிரமங்களையும் மீறல்கள் சுமந்த ஒரு சிலுவை. அந்த சிலுவையை இயேசு சுமந்தார். ஏசாயா 53:4 சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். 11 சொல்லுகிறது, அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள், எல்லாருடைய மீறுதல்களையும் இயேசு எதை செய்தார்னா சுமந்து கொண்டதான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் பவுல் சொல்லுகிறான், சிலுவையை குறித்து இல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. நான் நியாயப்படி தண்டிக்கப்பட வேண்டியவன். பலவந்தமாக என் மீது பல சிலுவைகள் சுமத்தப்பட்டிருந்தது. எல்லா சிலுவையை சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இயேசு இதை எல்லாவற்றையும் தூக்கி சிலுவையிலே ஆணிகள் அடித்து விட்டார். ஆகவே தான் நான் இந்த சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுவேன். இந்த கொலை கருவி புனிதமாய் மாறுவதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? இயேசு இந்த சிலுவையை சுமந்தபடியினால். இயேசு இந்த சிலுவையை சுமந்தபடியினால நாம் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம் என்ன? வேதத்தில் பல ஆசீர்வாதம் சொல்லப்பட்டு இருக்கிறது. நான் 1-2 உங்களுக்காக துரிதமாக சொல்ல விரும்புகின்றேன். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 12:32 நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன் என்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டு இருக்கும் பொழுது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன். கல்வாரி சிலுவையிலே நான் தொங்கும் பொழுது யாரெல்லாம் என்னை நோக்கி பார்க்கிறார் எல்லாரையும் நான் இழுத்துக்கொள்வேன். இந்த சிலுவைக்கு ஒரு பெரிய ஒரு மேன்மை இருக்கிறது, மகிமை இருக்கிறது. எல்லா மக்களையும், அவர்கள் யாராயிருந்தாலும் சரி, பண்டிகை கொண்டாடும்படியாக ஏராளமான மக்கள் எருசலேமுக்கு வந்திருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், கிரேக்கர், யூதர், புறஜாதிகள் யார் யார் அங்கே வந்திருந்த எல்லாரையும் பார்த்து சொல்கிறாரு, எல்லாரையும் எடுத்து எடுத்துக்கொள்ளுவேன். நோ காஸ்ட், நோ கலர், நோ கிரேட், ஜாதி, மதம், இனம் என்று எந்த வேறுபாடு இல்லாமல் எல்லாவற்றையும் இயேசு தம்மிடத்தில் இழுத்துக்கொள்ளுகிறார், தம்மோடு கூட சேர்த்து கொள்ளுகிறார். இயேசு சிலுவையிலே தொங்கின நிமித்தமாக வட துருவம் காந்தம் தென் துருவத்தை என்ன செய்யணும்னா இழுத்துக்கொள்ளும். இது இயற்கை.
பரிசுத்தம் பரிசுத்தத்தை சேர்த்து கொள்ளும். பார்த்துக்கிடுங்க. ஆனால் பரிசுத்தம் பாவத்தை இழுத்து கொள்ளுமா? பரிசுத்தமுள்ள தெய்வம் பாவியிலும் பிரதானமான பாவிகளாக இருக்கிற உங்களையும் என்னையும் அவர் சேர்த்து கொண்டார்னு சொன்னால் அது எத்தனை பெரிய மேன்மை. ஆகவே தான் சொல்வார், நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து சிலுவையை குறித்து இல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை இருப்பேனாக. பாவியிலும் பிரதானமான பாவியாக இருக்கிற என்னையும் இயேசு சிலுவையில் மரித்தது நிமித்தமாக என்னையும் தம்மோடு இழுத்து கொண்டார். ஆகவே இந்த சிலுவையை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னார் யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரம், யோவான் 3ஆம் அதிகாரம் 14-15 ஆகிய வசனங்களிலே, சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஏன் ஆண்டு உயர்த்தப்பட வேண்டும்? சிலுவையில் உயர்த்தப்பட்டது என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, எல்லா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக. வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணி வரும்பொழுது, அந்த கடல் வழியோடி வரும்பொழுது அவர்களுக்கு இந்த அப்பமும் தண்ணீரும் அதை குறித்து ஒரு பிரச்சனை பண்ணாங்க. முறுமுறுத்தாங்க. இந்த அப்பந்தானா, ஓயாமல் சாப்பிட்டு வெறுத்து போச்சு அப்படி சொல்கிறாங்க. குடிப்பதற்கு தண்ணீர்னு சொல்லி அவங்க முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனையோ அற்புதங்களை பார்த்தார்கள். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் மூலமாக இவங்க எல்லாம் மீட்கப்பட்டாங்க. சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் கடந்து வந்தாங்க. உலர்ந்த தரையில் நடந்து வருவது போல் நடந்து வந்தாங்க. மாறாவின் தண்ணீர் கசப்பாக இருந்ததை மதுரமாய் மாற்றி கொடுத்தார். கண்மலையை அடித்தாங்க, தண்ணீர் புறப்பட்டு வந்துச்சு. எத்தனையோ அற்புதங்களை இவர்கள் ருசித்தார்கள். ஆனாலும் கூட அடிக்கடி என்ன செய்தாங்கன்னா, ஆண்டவர் பரீட்சை பார்த்தார்கள், முறுமுறுத்தார்கள். ஆண்டவர் கோபம் வந்துச்சு. கொள்ளிவாய் சர்ப்பத்தை உள்ள அனுப்பிட்டாரு. இப்போ ஓன்னு கூப்பாடு போடுதாங்க. ஐயோ கடிக்குது கொள்ளிவாய் சர்ப்பம். நிறைய பேர் செத்து போடுறாங்க. மோசைட்ட புலம்புறாங்க. மோசை ஆண்டவர், ஆண்டவர் என்ன ஆண்டவர் இப்படிலாம் செய்கிறீர்? இது ஜனங்கள் என்ன தப்பு பண்ணிட்டாங்க, நீங்கள் ஏன் இப்படி எல்லாம் செய்கிறீர்? அவங்க ஏன்ட்ட இப்படி முறையிடுறாங்களே. ஆண்டவர் சொன்னார், ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை, வெண்கல சர்ப்பத்தை நீ செய்து வனாந்திரத்தை நட்டு வைப்பா. யாரெல்லாம் நான் கர்த்தர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறேன்னு சொல்லி நம்புகிறார்களோ அவங்க எல்லாம் அதை நோக்கி பார்த்தா பிழைச்சிருவாங்க அப்படி சொல்கிறார். மோசே சொல்கிறான், இந்த சர்ப்பத்தை நோக்கி பாரு, உனக்கு விடுதலை கிடைக்கும், உனக்கு உயிர் திரும்ப வரும் என்று சொல்லுகிறாரோ. எல்லாரும் கடித்தவங்களாம் நோக்கி பார்க்கிறாங்க, அவங்க ஒரு புதிய ஜீவனை பெற்றுக் கொடுக்குறாங்க. ஆண்டவர் சொன்னது இதே போல தான். நான் சிலுவையில் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது யாரெல்லாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட நோக்கி பார்க்கிறார்களோ, எப்படிப்பட்ட பாவத்தின் வல்லமையில் அவர் அகப்பட்டிருந்தாலும் கூட, எப்படிப்பட்ட சிறையிருப்பில் இருந்தாலும் கூட அவர்களை விடுவித்து நிலையான வாழ்வு கொடுப்பதற்கு நான் வல்லமையோட தேவனாக இருக்கிறேன். ஆகவே தன் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 34ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனத்தில், அவர்கள் அவர் நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே நோக்கி பாருங்க. ஆண்டவர் நோக்கி பார்க்கும் பொழுது நம்ம ரட்சிக்கப்படுகிறோம். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது, சிலுவை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது ஒரு புதிய ஒரு வாழ்வு, ஒரு புதிய ஒரு ஜீவன், ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறோம். பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம், விடுதலை ஆண்டவர் நினைச்சதார்னா தருகிறார். சிலுவை நோக்கி பார்க்க, சிலுவைக்கு அத்தனை பெரிய மகிமை இருக்கிறது. நம்முடைய வாழ்விலே பாவத்தின் வல்லமையிலிருந்து, சாபத்தின் வல்லமையிலிருந்து, வியாதின் வல்லமையிலிருந்து விடுவிக்கிற ஒரு பெரிய வல்லமை இருக்கிறபடினால தான் அவர் சொல்றாரு, நான் உயர்த்தப்பட்டிருக்கும்படி யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறீர்கள் அவர் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு கொடுப்பேன். ஒரு அருமையான நண்பர், ஊழியம் செய்கிற ஒரு நண்பர் ஒரு காரியத்தை எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டார். ஒரு முறை அவர் மதுரை பட்டணத்திற்கு ஊழியத்திற்காக சென்றிருந்தாராம். ஊழியத்தை முடித்த பிறகு போதகர் சொன்னார், ஐயா, என்னுடைய சபையில் ஒரு அருமையான சகோதரி வீடு இருக்கிறது, ஆண்டவர் அதிகமாய் நேசிக்கின்ற ஒரு அருமையான சகோதரி, எப்படியாகிலும் உங்களை தங்களுடைய வீட்டிற்கு இந்த இரவு உணவுக்கு வர வேண்டும் என்று சொல்லி வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே நாம் அந்த வீட்டுக்கு போவோம் என்று சொல்லி போதகர் அந்த அருமையான நண்பர் ஊழியக்காரர் அழைத்து கொண்டு சென்றார்.
அது ஒரு சின்ன ஒரு குடிசை தான், பார்த்துக்கிடுங்க. ஒரு சின்ன ஒரு குடிசை. வீட்டுக்குள்ளே போனாங்க. போதகரும் அருமையான ஊழியக்காரரும். அது நமக்கு பெரிய மகிழ்ச்சி. ஐயா தோத்தரையான்னு சொல்லி வரவேற்று உட்கார சொன்னார்கள். ரொம்ப ஒரு கஷ்டப்பட்ட ஒரு வீடு தான். கீழே உட்கார்ந்தார்கள். அவர்களுக்கு ஆகாரம் பரிமாறப்படுவதற்கு முன்பாக அவர் சொன்னாங்க, தாயார் சொன்னாங்க, ஐயா நான் ஒரு காலத்தில் கிறிஸ்துவ அறியாத ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவள். ஆனால் இன்றைக்கு இயேசுவுக்காக வாழ்க்கை ஒப்பு கொடுத்துருக்கிறேன். என் சாட்சியை நான் ஒரு 2 நிமிடம் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கப்புறம் சாப்பிடலாம் ஐயா அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. சொல்லுங்கம்மா என்று சொல்லி இந்த அன்பு சகோதரர் அந்த அம்மாவிடம் சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, ஐயா நான் ஒரு தீவிரமான ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டவள். 19வது வயதில் எனக்கு திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டு நடந்தது. திருமணமான 6 மாதத்திற்குள்ளாக ஒரு நாள் என்னுடைய கணவர் தினந்தோறும் வேலைக்கு சென்று விட்டு வருவார். மாலை ஒரு 6 மணிக்கு வர வேண்டிய நேரத்தில் வரவில்லை. வீட்டின் முன்பாக ஒரு ஆம்புலன்ஸ் வந்திருந்துச்சு. பார்த்தால் என்னுடைய கணவர் மரித்தவராக உள்ளே கொண்டு வந்தார்கள். எனக்கு ஒன்றுமே ஓடவில்லை. 19 வயதில் திருமணம், வயிற்றில் 6 மாதம் ஒரு குழந்தையா, என்ன செய்வது தெரியவில்லை. வாழ்க்கையே சூரியமாகிவிட்டது. தாங்க முடியலை. அழுதேன், புரண்டேன். என்னுடைய கணவர் விபத்தில் அடிபட்டு மரித்து போனார். ஓவென்று புலம்பினேன். என்னுடைய சித்தப்பா வந்தாங்க, மகளே இந்த வயிற்றில் இருக்கிற கருவை நாம் அழித்து விடுவோம், உனக்கு வேறு ஒரு வாழ்க்கையை நாம் பார்த்துடுவோம். நான் சொன்னேன், சித்தப்பா இதை மாத்திரம் நீங்கள் சொல்லாதீங்க. இந்த கருவோடு கூட இந்த குழந்தைக்காக நான் வாழப்போகிறேன், என்னை விட்டு விடுங்கள். கண்ணீரோடு கூட என்னுடைய சித்தப்பாவிட நான் சொன்னேன். எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, வேண்டாம் என்று தடுத்து விட்டேன். இந்த குழந்தைக்காக நான் திருமணம் செய்து கொள்ளவில்லை. அதற்கு அடுத்த மாதங்களுக்குள்ளாக பிரசவமாயிட்டு ஒரு அருமையான பெண் குழந்தை எனக்கு பிறந்துச்சியா. இந்த குழந்தைக்காக நான் திருமணம் செய்யாமல் வாழ்ந்து கொண்டு வந்தேன். என் வாழ்க்கை முழுவதும் 6 மாதம் தான் என் கணவரோடு கூட வாழ்ந்து வந்தேன். அதற்கப்புறமா இந்த குழந்தைக்காக வாழ ஆரம்பித்தேன். வளர்ந்தது, பள்ளி படிப்பு முடிந்தது, கல்லூரிக்கு சென்றது. கல்லூரி முடித்து விட்டு சாயங்காலம் 6 மணிக்கு கரெக்டாக காலேஜை விட்டு வீட்டுக்கு வந்துடுவா. பிள்ளைக்காக நான் அவளோடு எதிர்பார்த்திருப்பேன். ஒரே ஒரு மகா. நான் வாழ்ந்து கொண்ட வாழ்க்கை இந்த ஒரே ஒரு மகளுக்காகத்தான். அவளையாவது சந்தோஷமாக அவளுடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டும் என்ற ஆசை எங்களுக்கு. ஒரு நாள் அவள் வருவாள் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டது 6 ஆச்சு, 7 ஆச்சு, பிள்ளை வரவில்லை. ஒரு 7:30 8:30 மணி இருக்கும். என் வீட்டு முன்னால் ஒரு கார் வந்து நின்றுச்சு. சில பேர் இறங்கினாங்க. அது சொன்னாங்க, மகளை காணல சொல்லி கடிரோடு கூட அங்கலாய்ப்போடு கூட தேடிக்கொண்டிருந்தேன். அது சொன்னாங்க, அம்மா உங்கள் மகளுடைய பேர் இது தானே, அடிபட்டு சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, மதுரை ராஜாஜி ஹாஸ்பிட்டலில், நீங்கள் வந்து பார்க்க வாங்கன்னு சொல்லி அழைத்து. ஒன்றுமே புரியவில்லை. என்று கதறினேன், புலம்பினேன். ஐயோ, இந்த ஒரே ஒரு மகளுக்காக தான் என் வாழ்க்கையை தியாகம் பண்ணி கொண்டு வாழ்ந்து கொண்டு வருகிறேன். அடிபட்டு சீரியஸாக இருக்கிற சொல்லி ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டேன். மருத்துவமனைக்கு சென்றேன். டாக்டர் அப்பொழுது அந்த ஐசி ரூம்லேருந்து வெளியே வந்தாங்க. சொல்ல கையை விரித்து விட்டார். அம்மா உங்கள் மகளை பிழைக்க வைக்க முடியாது. இனி கடவுள் ஒருவரால் தான் முடியும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிடுங்க. ஒரு கிறிஸ்தவ டாக்டர், ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்க. எனக்கு ஒன்றுமே ஓடலை. ஐயோ நான் எங்கே போவேன்? என் தெய்வம் இதுவரை எனக்கு ஒன்று கூட செய்யவில்லையே. அந்த டாக்டர் சொன்னார், ஏசப்பட்ட போங்க, உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும், அடைக்கலம் கிடைக்கும், உங்களை சமாதானப்படுத்துவார். அப்படி தான் சொல்லி அனுப்புவாங்க. என் மக பிழைப்பா அப்படின்னு அது ஒருவேளை கடவுள் நினைச்சாதான் முடியும். நீங்கள் போங்கம்மா, இயேசுதாத்தை கேளுங்க. நான் பைத்தியம் பிடித்தவள் போல் அலைந்தேன். ஒவ்வொரு இடமாய் ஓடி எங்கே போய் யார்கிட்ட போய் எப்படி கேட்க. அப்பொழுது மதுரை நான் ரதவீதியில் வந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு அருமையான ஒரு ஆலயம், மேலே சிலுவை இருந்துச்சு. அங்கே ஆலய கதவு லேசாக திறந்துருச்சு. நேராக உள்ளே போனேன்.
எனக்கு எப்படி ஜெபம் பண்ணணும், என்ன செய்யணும் எனக்கு ஒன்றும் தெரியலை. நான் எனக்கு முக்காடு கூட போட தெரியலை. இது முந்திய கையில் பிடித்துக்கிட்டேன். நேராக ஆல்டருக்கு முன்னால் அங்கே ஒரு சிலுவை இருந்துச்சு. அந்த சிலுவையை பார்த்து, ஆண்டவரே நீர் மெய்யான தெய்வம் என்று சொல்லுறாங்க. மனிதர்கள் நேசிக்கிற தெய்வம், மனிதர்களுக்காக உயிரையே கொடுத்த தெய்வம் என்று சொல்கிறாங்க. என் பிள்ளைக்கு ஒரு உயிர் பிச்சை கொடுக்க மாட்டீங்களா? நான் காலமெல்லாம் உமக்கு சாட்சியாக வாழுவேன். என் பிள்ளை உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். 19 வயதில் திருமணம், 6 மாதங்களுக்குள்ள கணவனை இழந்து போனேன். நான் விதவையாக இருந்த ஒரே ஒரு மகளுக்காய் வாழ்ந்தேன். அவளும் பிழைக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. உங்களால் முடின்னு சொல்கிறாங்க. எனக்கு பிச்சை கொடுங்கப்பா, பிச்சை கொடுங்க. முந்தானிய கையில் ஏதி 1 மணி 2 மணி நேரம் புலம்பினேன், ஓடு கதறினேன். எனக்கு எப்படி ஜெபிக்கலான்னு தெரியாது. இயேசுவே 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 அலறினேன். அப்படியே சோர்ந்து போனேன். கொஞ்ச நேரம் கழித்த பிறகு உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு சமாதானம் வந்துச்சு. கொஞ்ச நேரம் திருப்பி ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். டாக்டர் சொன்னாங்க, இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுமா, காலை வரை பார்ப்போம். இரவெல்லாம் இயேசுவே 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 சொல்லி கதறிக்கொண்டே நான் இருந்தேன். காலையில் டாக்டர் வந்து சொன்னாங்க, அம்மா உன் மகள் பிழைத்து விட்டாள். இந்த இயேசப்பாவை நோக்கி பார்த்தேன். கல்வாரி சிலுவையில் எனக்காய் அடிக்கப்பட்ட இயேசுவை நோக்கி பார்த்தேன். ஐயா, டாக்டர் முடியாதுன்னு சொன்னாங்க. இப்போ சொன்னாங்க, உன் மகள் பிழைத்து விட்டாள். அந்த நாள் முதற்கொண்டு என் இயேசுக்கு என் வாழ்க்கை ஒப்பு கொடுத்தேன். ஐயா, நான் ஞானஸ்தானம் பெற்றேன். இந்த சபையிலே கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறேன். இன்றைய வரைக்கும் இயேசு எனக்கு போதுமானவராக இருக்கிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சிலுவைக்கு அவ்வளோ பெரிய மேன்மை இருக்கிறது. யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவள் எல்லாரும் இழுத்து கொள்ளுகின்ற ஒரு பெரிய வல்லமை. அவன் ஏழையோ பணக்காரனோ படித்தவனோ படிக்காதவனோ யாராயிருந்தாலும் சரி, பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த சிலுவையை நாம் நோக்கி பார்ப்போம். சிலுவையை நான் விடேன் சொல்லி நாம் பாடுகின்றோம். இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து விடாதபடிக்கு உறுதியாய் பற்றி கொள்ளுவோம். அவர் உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். அவரே நோக்கி நம்பியிருக்கிறபடினால் நீர் அவனை பூர்ண சமாதானத்தோடு கூட காத்துக்கொள்ளுவேன் என்று வசனம் சொல்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 2 காலங்கள் வந்திருக்கிறோம். இயேசுவை நாம் பற்றி கொள்வோம். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் உண்டு என்று சந்தேகம் கிடையாது. அது மாத்திரமல்ல, இந்த சிலுவைக்கு இருக்கின்ற இன்னொரு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலுவையின் மூலமாக நம்ம கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம். கலாத்தியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இயேசு சிலுவையிலே தொங்கு நிமித்தமாக நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சாபத்திலிருந்து விடுதலை. பாவத்திலிருந்து மாத்திரமல்ல, சாபங்கள்னு சொல்றார் என்ன? நம்முடைய முன்னோர்கள் ஏதாவது கடவுளுக்கு பிரியமில்லாத, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்திருப்பாங்க, அநியாயமான காரியங்களை செய்திருப்பாங்க. அதன் மூலமாக ஒரு பெரிய அவங்களுக்கு பிறகு அவங்களுடைய சந்ததி அந்த சாபங்கள் நினைச்சுன்னா பாதிக்கும். சில குடும்பங்களில் குறைஞ்ச வயசில் மரணம், தொழிலில் பயங்கரமான நஷ்டம். அது மாத்திரமல்ல, அவங்களுடைய பிறப்பில் ஏதோ ஊனமாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. இப்படி பல வகை. இதெல்லாம் காரணம்னு பார்த்தீங்கன்னா சில சாபங்கள் பார்த்துக்கிடுங்க. இந்த சாபத்திலிருந்து விடுதலை உண்டா? நிச்சயமாக இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் அந்த சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். இந்த சாபத்தின் மூலமாக அநேக ஜெனரேஷன் பாதிக்கப்படுகிறது. சில மாதங்களுக்கு முன்பாக இலங்கை தேசத்தில் கடந்த வருடத்தில் பயங்கரமான ஒரு பஞ்சம் வந்துச்சு. அரிசி, பெட்ரோல் எல்லாமே பயங்கரமான விலை, கடுகு முதற்கொண்டு பயங்கரமான விலை. ஒருத்தர் சொல்கிறார், ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் உழைச்சா கூட 2 வேளை சாப்பாட்டுக்கு கூட என்ன செய்ய காசு வராதான். அப்பொழுது இந்த தேசத்தில் உள்ள எம்பி ஸ்ரீதரன் அப்படி ஒரு எம்பி ஒரு
ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்தார். அவர் என்ன சொன்னார் பாராளுமன்றத்தில் தெரியுமா? முள்ளிவாய்க்கால் பகுதியில் ஈழ குழந்தைகளை அவங்க சாப்பாட்டுக்காக வரிசையாக நின்று கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய இராணுவ வீரர்கள் துப்பாக்கியாலும் குண்டுகளினாலும் அந்த குழந்தைகளை, கர்ப்பிணி பெண்களை அநியாயமாய் கொன்று நிமித்த அந்த சாபம் தான் இன்னைக்கு நம்ம நாட்டில் நாம் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் திண்டாடி கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி அந்த ஸ்ரீதரன் சொல்லப்பட்ட ஒரு எம்பி சொன்னதாக நான் செய்தித்தாளில் வாசித்தேன். அன்பான ஆண்டோடைய பிள்ளைகளை, இந்த சாபம் ஒரு குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, தேசத்துக்கு இடைச்சது அந்த சாபம் வருகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த மரத்தில் தூக்கப்பட்டபடினால யாரெல்லாம் இந்த சாபத்தின் நிமித்தம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் நான் நினைச்சுவேன்னா விடுதலை ஆக்குவேன். அதுதான் வசனம் சொல்லுகிறது. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். கிறிஸ்து நமக்காக இந்த மரத்தில் தூக்கப்பட்டது நிமித்தமாக அவர் நமக்கு சாபமாகி நியாயப்பிரமாணத்தில் எல்லா விதமான சாபத்திற்கு நம்ம நினைச்சதார்னா நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஒருவேளை குடும்பத்தில் ஜெனரேஷன் பை ஜெனரேஷனாக ஏதோ ஒரு ஆசீர்வாத தடைகள், ஏதோ ஒரு இழப்பு வந்து கொண்டிருக்கிறதா? இயேசுவை நோக்கி பாருங்கள். அவரை பார்த்து சொல்லுங்கள், ஏசப்பா, கல்வாரி சிலுவையின் சாபத்தையெல்லாம் நீ நீக்கி கொண்டிருப்பா, இப்படி என் குடும்பத்தில் இருக்கிற சாபத்தை நீக்கும் ஆண்டவரை சொல்லி அவருடைய சமூகத்திலே உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்கள். அவருடைய சமூகத்தில் விழுந்து விடுங்கள். ஆண்டவரை நீ எல்லாம் நீங்கள் தான்ப்பா, நீங்கள் தான் சிலுவையில் எனக்காக உயிரையே கொடுத்து இரத்தத்தை சிந்தினீர. அந்த இரத்தத்தின் மூலமாக என் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பொருளாதார பிரச்சனையிலிருந்து எல்லாவது விடுதலை தாரும்னு சொல்லி நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து, மரித்து 3 நாள் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து எல்லா விதமான சாபத்தில் நம்ம விடுதலை ஆக்கி நம்ம ரட்சித்து நிலையான ஆசீர்வாதத்தை, சமாதானம் நமக்கு தருவார். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர்தாமே நம்ம ஒரு தருவாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 155, கிறிஸ்தவ கீர்த்தனை 64 பாடுவோம். குருசினில் தொங்கியே குருதியும்படியே. கீதம் 155, கிறிஸ்தவ கீர்த்தனை 64 பாடுவோம். பண்ணி
ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக, எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய மீறுதலுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினீரே, ஜீவனை கொடுத்தீரே. அந்த விலையேறப்பட்ட அன்புக்காக கோடி ஸ்தோத்திரம். ஆகவே தான் இந்த சிலுவையை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டும்படியான ஒரு கிருபைகளை தருகிறீரப்பா. ஆகவே தன் பவுல் சிலுவையை குறித்து எல்லாமல் வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டு இருப்பேனாக என்று சொன்னதை வேதத்தில் நாங்கள் தியானித்தோம் ஐயா. இந்த சிலுவை எல்லாரையும் இழுத்துக்கொள்ள ஒரு சிலுவை, சாபத்திலிருந்து எங்களை விடுதலையாக்குற ஒரு பெரிய ஒரு சிலுவை அப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை பங்கு பெற்றிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரும் உமது பிள்ளைகள் எந்தெந்த பாடுகள், வருத்தங்கள், வேதனைகளுக்கு மத்தியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ அவை எல்லாவற்றிலிருந்து உமது பிள்ளைகளை விடுதலை ஆக்க ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறபடினால் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவ கிருபை இந்த பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா, சூழ்ந்து கொள்ளட்டும். அநேக குடும்பங்களில் பலவந்தமாய் சிலுவை சுமக்கின்ற ஒரு அனுபவம், நியாயமாய் சிலுவை சுமக்கின்ற ஒரு அனுபவங்கள் ஐயா. பிள்ளைகளுடைய ஆண்டவரே தவறான ஆண்டவரை பாவ பழக்க வழக்கெடுத்து நிமித்தமாக குடும்பத்தில் இந்த பிள்ளைகள் கடந்து வரும் பாடுகள், வேதனைகள் எவ்வளவா இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் துயரத்தையும் துக்கத்தையும் கொண்டு வருகிறது. இது எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு எங்கள் ஆண்டவர் போதுமானவரை இருக்கிற தயவுக்காக கோடி ஸ்தோத்திரம். ஒரு விசை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய எல்லா விதமான பாடுகள், வருத்தங்கள், வேதனை எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் விடுதலையாக்கி உமது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நீர் கொடுத்த அருமையான கற்பத்தின் கனிகளை ஆசீர்வதியும் சுவாமி. படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய விசேஷ ஞானத்தை கொடுப்பீராக. விசேஷமாக தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. என்னுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய விசேஷ ஞானத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வேலைக்காக பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னென்ன வேலைகளுக்காக என்னுடைய பிள்ளைகள் பிரயாசப்படுகிறார்களோ கர்த்தர் உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒரு நன்மை கூட குறைபடாது சொன்ன ஆண்டவர், ஒரு நன்மை கூட குறைவில்லாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களினால் நீர் உமது பிள்ளைகளை நிரப்புவீராக. அயல் நாடுகளில் சென்று பணி செய்யும்படியாக பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. வித்தியாசமான ஒரு சூழ்நிலைகளப்பா, ஆதரவற்ற ஒரு நிலைமையப்பா. நீங்கள் தான் எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கோலும் தடியுமாயிருந்து, தாயும் தகப்பனுமாயிருந்து அவர்களுக்கு வேண்டிய எல்லா விதமான உதவிகளையும் செய்து அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னுமாக திருமணத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஏற்ற காலத்து முது பிள்ளைகளுக்கு திருமணத்தை ஒழுங்கு செய்து கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. குழந்தை செலவுங்களுக்காக காத்திருக்கிற தம்பதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்வீராக. ஆண்டவரே, கற்பதிற்கனி உம்மால் கிடைக்கின்ற ஒரு பெரிய ஒரு பலன் ஆண்டவரே, ஒரு சுதந்திரம் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கட்டளையிட வேண்டுமே நாங்கள் ஜெபிக்கிறோம். பேறுகாலமாக இருக்கின்ற அருமையான சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற வேளையில் கற்பதிற்கனி பூரணப்படுத்தி சுகப்பிரசவத்தை ஆண்டவர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறையா. எல்லா நன்மையினாலும் இது பிள்ளைகள் நிரப்புவீராக. குடும்பத்தில் சமாதானமற்ற இருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிலுவையின் மூலம் வருகிற அந்த விலையேற பெற்ற அந்த ரட்சிப்பையும் அந்த சமாதானத்தை விடுதலையும் ஒவ்வொரு குடும்பம் பெற்று அனுபவிக்க உதவி செய்யும். பிரிந்திருக்கிற குடும்பங்களெல்லாம் ஒன்று சேரட்டும் ஐயா. அநேக குடும்பங்களில் ஆண்டவர் இந்த பொல்லாத பிசாசானவன் ஆண்டவர் பல குடும்பங்களை பிரித்து சிதைத்து கொண்டு அறிந்திருக்கிறீங்கப்பா. இந்த நிலைமைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றின அந்த ஆண்டுடைய வல்லமை அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கல்வாரி சிலுவையிலே நீர் சிலுவையிலே தொங்கின நிமித்தம் வருகிற இரத்தத்தின் வல்லமை இந்த பிள்ளைகளுடைய எல்லா கசப்புகளை மாற்றி அப்பா அது ஒன்றாக இணைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. வியாதினால் பலவீனப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை என்னென்ன வியாதியில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ கர்த்தர் முதல் பிள்ளைகளுக்கு இரக்கம் காண்பிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒரு பூர்ண சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. மருத்துவரால் கூடாத காரியமாக இருக்கலாம் ஐயா, ஆனால் தேவனால் கூடாதுன்னு ஒன்றுமில்லை சுவாமி. கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை உமது பிள்ளைகள் ஆவி ஆத்ம சரீரத்தில் பலவீனப்பட்ட போது இறங்கிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவள் விடுதலையாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் அப்பா. இப்பொழுதே உம்முடைய வல்லமை உமது பிள்ளைகளை கடந்து போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதி ஆண்டவரே, ஆசீர்வதியும். வயோதிப நிலைமைக்கு அருமையான பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. வயதான காலத்தில் யாருமற்ற ஒரு சூழலையப்பா, ஆண்டவர் தனிமையாக இருக்கிற ஒரு சூழலையப்பா, ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
வயதான காலத்திலும் நீர் உமது பிள்ளைகளை ஏந்தி சுமந்து தாங்கி தப்புவித்து இம்மட்டு நடத்தின தொடர்ந்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவளை பலப்படுத்துவீராக, நீடித்த சுகவாழ்வை கொடுப்பீராக. என்னென்ன காரியத்தில் சோர்ந்து போயிருக்கிறார்கள், பலவீனப்பட்டு போயிருக்கிறார்களோ எல்லாவற்றும் பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடாக கொடி ஸ்தோத்திரம். உமது பிள்ளைகள் செய்கிற தொழிலுக்காக, வியாபாரங்களுக்காக, அரசு பணிகளுக்காக, தனியார் துறையில் செய்கிற பணியாளர்களுக்காக, இனி என்னென்ன வேலைகள் செய்கிறார்களோ அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும், அது ஒருவேளை ஆண்டவரை தினந்தோறும் கூலி வேலை செய்கிற பிழைப்பாய் இருந்தாலும் கூட சுவாமி எல்லாவற்றிலும் உங்களுடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கியிருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. தேவ கிருபை இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு பெரிய விடுதலை கொடுப்பீராக. வீடு கட்டுமான பணிகளை செய்து கொண்டு வருகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வீடு இல்லையே என்று சொல்லி கலங்குகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு வீட்டை கட்டி கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஏழைகள், எளியவர்கள், திக்கற்ற அனாதைகள், விதவைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய கண்ணீரையும் கத்தர் பார்த்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. விசேஷமாக இந்த ஆராதனை வேளை தாங்க வந்த அருமையான உமது பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஊட்டியை சார்ந்த அருமையான இந்த வயதான பெற்றோர்களுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய ஊழியத்தை அதிகமாக நேசித்து இந்த ஊழியத்தை ஆதரிக்கிற அருமையான பிள்ளைகளப்பா, அவளுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் கொடுப்பீராக. இந்த வயதான காலத்தில் தேவ பிரசனம், தேவ கிரு அதிகமாக அவள் தாங்கட்டும் ஐயா. நல்ல சுகத்தை, பலத்தை, நீடித்த சுகவாழ்வை அவளுக்கு கொடுத்து ஆண்டவர் நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தேவ பிரசனுடைய ஒவ்வொரு நாளும் சூழ்ந்து கொள்ளும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கொடுத்த அருமையான 3 பிள்ளைகளுக்காக, அவர்களுக்கு கொடுத்த அருமையான பேர குழந்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஏற்ற காலத்தில் அவர்களுக்கு வேண்டிய ஏற்ற நன்மைகளை கட்டளிவீராக. எல்லா விதமான உயர்வுகளை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கொடுத்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஒரு யோசேப்பு போல, தானியேலை போல, எஸ்தரை போல இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவ கிருபை இந்த குடும்பத்தோடு கூட இருக்கட்டும் சுவாமி. குடும்பத்தோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உனக்கு சமாதானத்தை காண்பா என்று சொன்ன ஆண்டவரே, சந்ததிகளாம் கண்டு சமாதானத்தோடு சந்தோஷமாக வாழும் என்ற பாக்கியத்தை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. அதே போல் இந்த ஊழியத்தை நேசிக்கின்ற அருமையான ஆண்டவர் மூணார் பகுதி, கோபிசார் பகுதியை சார்ந்த அருமையான சகோதரி அமராவதி பழனிசாமி, அவருடைய அருமையான குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. அருமையான முது பிள்ளைகள், ஆண்டவரும் நேசிக்கிற பிள்ளைகளப்பா. அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவ பிரசன்னம் அவர்களோடு கூட இருக்கட்டும் ஐயா. நல்ல சுகத்தை, பலத்தை, நீடித்த சுகவாழ்வும் அருமையான முது பிள்ளைகள் கொடுத்து வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதே போல் தேவரே அருமையான சகோதரி கொடுத்த அருமையான 3 பிள்ளைகளுக்காக, விஜய் குருசாமி அவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தருடைய கரம் முது பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் சுவாமி. அவருடைய குடும்பத்தில் கர்த்தருடைய சமாதானம், கிருபை, அன்பு பெருகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆசீர்வதிங்க சுவாமி. அவருடைய வாஞ்சிகள், விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பீராக. குடும்ப வாழ்விலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதே போல் அடுத்த மகள் ஜான்சி டேனியல் கில்பர்ட்டுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பிள்ளைகளை குடும்பமாக இணைத்து ஆண்டவரே நீர் கொடுத்த அருமையான பிள்ளைகள் ஜெஃப்ரினா, ஜாஸ்பருக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அருமையான பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே நீர் உமது அருமையான மகளுக்கு சவுதி அரேபியாவில் பணி செய்ய ஒரு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூர தேவனாக இருக்கிறபடி உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பு சகோதரி செய்கிற பணியைக்கு விசேஷ விதமாய் கர்த்தர் ஆசீர்வதித்து உடைய எல்லா தேவையும் கர்த்தர் சந்தித்து வழிநடத்த வேண்டுமே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதே போல் அடுத்த மகள் ஜாய்ஸ் ராஜசேகருக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அருமையான இந்த குடும்பத்தின் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீர் கொடுத்த மகள் எஸ் லக்ஷதாவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவருடைய கிருபை இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் இந்த பிள்ளைகள் எதிர்பார்த்த எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் கட்டளிவீராக. ஏற்ற காலத்தில் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பீராக. ஒரு நல்ல வீட்டை கட்டி கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. பொருளாதார ரீதியில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. குடும்ப வாழ்வில் ஒரு சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தை கொடுத்து உமக்காய் கட்டி எழுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் இப்படி இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாக முடியும். ஒரு பிதாக்கள் கர்த்தர் சொல்லியபடி ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையின்படி இந்த பிள்ளைகள் பல மடங்காக விருத்தி அடைய கர்த்தர் பெரிய சாட்சியாக இருக்க ஆண்டவர் அனுகிரகம் செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கிருபை இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் சுவாமி. நாங்கள் நினைப்பதற்கும் விரும்புகிறதுக்கு வேண்டிக் கொள்கிறதுக்கு அதிகமாக கிரியச்சிற வல்லவின்படியும் கர்த்தர் பெரிய காரணம் கட்டிடுவீராக. இந்த ஊழியத்தை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, பல வகையில் உதவி செய்கிற ஒவ்வொரு அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் நாமத்தை மையப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் அங்கு ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிக்கும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து காக்கிறவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி இப்பொழுது எப்பொழுது சமாதான சந்தோஷம் நீடி சுக வாழ்வு கட்டளையிட கடவர்.
கீதமாக கீதம் 142 பாமாலை 110 பாடுவோம். மரித்தாரே என் ஆண்டவர் சிலுவையில் தானே. கீதம் 142 பாமாலை 110 பாடுவோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த மகிமையான ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தை நிறைத்து இந்த ஆராதனை ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதமாகி தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. கர்த்தங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட சென்று வாருங்கள்.